மாணவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷம் துவங்கி 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி இந்த 12வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 12வது மாதம் 2 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் வேதம் சொல்லப்படுகிறது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடிதியாய் உண்டாயிற்று என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய சடிதியான அற்புதங்களை அதிசயங்களை செய்ய, ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க, தேவன் தம்முடைய மகத்துவத்தை தம்முடைய செயலை வெளிப்படுத்துகிறதற்காக சடிதியான காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சடிதியான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அது உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்த போகிறது, ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறது, ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது. சடன்லி காட்ஸ் ஒர்க்கிங் யுவர் லைஃப். அது கர்த்தருடைய அற்புதமா இருக்க போகிறது, அதிசயமா இருக்க போகிறது, ஒரு புதுமையாய் உண்டாக்க போகிறார், ஒன்றை செய்ய போகிறார் ஆண்டவர். சடிதியான திடீரென்று கர்த்தருடைய செயல் வெளிப்பட போகிறது. நீங்கள் காத்திருந்தது, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த காரியங்கள், கண்ணீருக்கெல்லாம் சடன்லி உடனே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென் என்பது என்னுடைய பிள்ளைகளே, இங்கே அதுதான் நடந்தது. இங்கே எசேக்கியா ராஜா 25 வயதிலே ராஜாவாகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய தகப்பனார் ஆகாஸ் யூதா தேசத்தை 16 வருஷம் ஆளுகிறார். 16 வருஷமும் தேசத்தை அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து யூதாவை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி சீர்குலைய வைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்த பொருட்கள் எல்லாம் உடைத்து அவைகளெல்லாம் விக்கிரகங்களை அவன் உண்டு பண்ண ஆரம்பித்தான். தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. தேவனுடைய கோபத்திற்கு அவன் ஆளான பிறகு கூட அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அசரியா ராஜாவுடைய மற்ற தேசத்துடைய விக்கிரகங்களை கொண்டு வந்து தன்னுடைய தேசத்தில் வைத்து அவைகளை தூபம் காட்டினான் அந்நிய தேவர்களுக்கு. பாருங்கள், அவன் தேவனை தேடாமல் போனான். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்டான். ஆனால் அவனுடைய பிள்ளையாகிய எசேக்கியா 25 வயதுல ராஜாவாகிறார். அவர் ராஜாவான பொழுது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். என்ன தெரியுமா அவன் செய்த? பாருங்கள், 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தன்னுடைய ராஜாங்கத்தில் அதை உறுதிப்படுத்தி கொள்ள, தன் ராஜ்யத்தை அவன் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள அவன் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை ஆயத்தப்படுத்தின தேவன். சடிதியாய் நடக்கிறது இவைகளெல்லாம். முதலாவது தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறார். என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கிறார், பாவக்கரைகள் எல்லாம் நீக்கிறார், அதில் இருக்கிற எல்லா அசிங்கத்தை எடுக்கிறார், அதுக்குள்ள இந்த விக்கிரகத்தின் கிரியைகள், பலிப்பிடங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். முதலாவது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லப்படி நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆகினால முதலாவது தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் பரிசுத்தத்திற்காக. அதனால் தான் யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆம், உங்கள் நடுவில் அற்புதங்களை சடிதியாய் செய்ய போகிறார். உங்களை பரிசுத்தத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டார்களாம். 2வது நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உடன்படிக்கை பிடித்துக் கொள்ள வேண்டும், புது உடன்படிக்கை ரத்தமாகி கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இணைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உடன்படிக்கை பண்ண மனம் அவனை நிர்ணயித்தார்களாம், நிர்ணயம் பண்ணி கொண்டார்களா. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நீங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் தேவனோடு கூட. அப்பொழுது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற புது உடன்படிக்கையின் ரத்தமாகிய அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து நம்மை விடுவிக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும்.
நமக்குண்டான எல்லா சத்துருடி கிரியைகளை அழித்து போடும். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதுதான் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்காக உற்சாகம் கொள்ளுங்கள். தேவனுக்காக நீங்கள் எழும்புங்கள். எசேக்கியாவின் ஜனங்களை எழும்புகிறார்கள். தங்கள் என்ன செய்தார்களாம்? தேவனுக்காய் தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு பணிவிடை செய்யும்படிக்கு, தாங்கள் பலி செலுத்தும்படிக்கு, தேவனுக்குன்பாக ஆராதிக்கும்படிக்கு தங்களை அவர்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்திக் கொண்டு அவர்கள் தேவனுக்குன்பாக தேவனுடைய கட்டளை கை கொள்கிறதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒருமுகப்பட்டார்களாம். மன உற்சாகம் உள்ளவராய் இருந்தார்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 34. ஆகினாலே நண்பர்களுடைய பிள்ளைகளை, நீங்கள் உற்சாகமா இருங்கள். எழுப்புதலை காணும்படிக்கு, தேசம் எழுப்புதலை காணும்படிக்கு, தேசத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்கு, தேசம் ரட்சிக்கப்படும்படிக்கு, தேவன் விரும்புகிற காரியம் தேசத்தில் உண்டாகும்படிக்கு திடீர் என்கிற காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்யத்தக்கதாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய நீதியை, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய செயல் நடத்தப்பட போகிறது. திடீரென்று நடப்போகிறது. இந்த டிசம்பர் மாத கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சபையில, உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நான்காவது, நீங்கள் உங்களையும், உங்கள் வாழ்க்கையும், உங்களுடைய சபையும், உங்கள் வீட்டையும் கட்டிக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். இங்கே அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்ட எழும்புகிறார்கள், சீர்படுத்த எழும்புகிறார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்ட நாம் ஒரு பெரிய செயல்பாடுக்குள்ளே இறங்கி வர வேண்டும். ஒரு தரிசனத்திற்குள்ளே இறங்கி வர வேண்டும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அதான் நடக்கிற திடீரென்று ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய உத்வேகம், ஒரு பெரிய ஒரு மாற்றம், அர்ப்பணிப்பு, தேவனுக்காக மிகவும் வேகமாக சந்தோஷத்தோடு அவர்கள் இறங்கி வந்து வேலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் எப்படி நடந்தது? எசேக்கியா அந்த சிறு வயதிலே தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்ததினாலே. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சடுதியாய் தேவனால் ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய அதிசயம், ஒரு புதிய புதுப்பித்தல் கர்த்தர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில. நாம் செய்ய வேண்டியது, நம்மை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய கையின் கிரியைகளை பரிசுத்தப்படுத்தணும். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் பொழுது, நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். சடுதியான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். பரலோக பிதாவை, அன்பின் தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவரே சடுதியாய், சடன்லி, திடீரென்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்ய போகிறீர். ஆண்டவரே, வியாதி சுகமாக்கப்பட போகிறது, கடன் நீங்க போகிறது, எதிர்பார்த்த தரிசனங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், ஊழியங்கள் எல்லாம் நடக்க போகிறது, வேலைகள் கிடைக்க போகிறது, சத்துருடைய கிரியைகளை அழிக்க போகிறீர். ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறதுக்காக நன்றி. கர்த்தர் செய்ய போற அதிசயமான காரியங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.